Hello friends, இன்னைக்கு நான் பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. Pipe X can fill a tank in 9 hours and pipe Y can fill it in 21 hours. If they are opened on alternate hours and pipe X is opened first, in how many hours shall the tank be full? ஒரு பைப் எக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 9 ஹவர்ஸும் ஒய் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 21 ஹவர்ஸும் எடுத்திருக்கு. இப்போ எக்ஸ் என்னது 9 ஹவர்ஸ், ஒய் வந்து என்னது 21 ஹவர்ஸ். இப்போ இந்த ரெண்டு பைப்பையுமே அல்டர்னேட் ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது எக்ஸ் பைப்பை. நம்ம டேங்கு மொத்தமாக அது ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 9க்கும் 21க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காமனாக இருக்கிறது என்னது 3. இப்போ இங்கே 9 இங்கே இன்ட்டு 7, 9 7 7 என்னது 63. 9ல் எதை மல்டிப்ளை பண்ணால் 63 வரும் 7, 21ல் எதை மல்டிப்ளை பண்ணால் வரும் 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பைப்பை வந்து அல்டர்னேட் ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸுக்கு எடுத்தோன்னா 1 ஹவருக்கு என்ன இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்த எக்ஸ் பைப் இருந்திருக்கும், அடுத்த ஹவருக்கு என்ன இருந்திருக்கும், ஒய் பைப் இருந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 7 + 3 என்னது 10 divided by 63. இப்போ இதுதான் டேங்க் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸில் ஃபில் ஆன கெப்பாசிட்டி. இந்த அல்டர்னேட்டிவ் பைப்ஸ் வச்சு அவங்க எத்தனை சைக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, டேங்கு கெப்பாசிட்டி டிவைடட் பை அமௌண்ட் ஃபில்டு பெர் சைக்கிள். டேங்கு கெப்பாசிட்டினா என்னது 1 டிவைடட் பை அமௌண்ட் ஃபில் பெர் சைக்கிள்னா என்னது இது 10/63. இப்போ என்ன வரும் 63/10. இதை கேன்சல் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக என்ன வந்திருக்கும் 6. இப்போ 6 சைக்கிள்ஸ். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரேட் வேல்யூ நமக்கு வந்து தெரியாது. இப்போ இந்த 6 சைக்கிள்ஸுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும், ஒரு சைக்கிளுக்கு 2 ஹவர்ஸ்னால் 6 சைக்கிளுக்கு எவ்வளவு 12 ஹவர்ஸ். இதுலேயே ஆன்சர் வந்துடுச்சு. இந்த 12 இருக்கிறது தான் ஆப்ஷன். நம்ம இதுலேயே டேரெக்டாக எழுதிக்கலாம். இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, இப்போ இந்த 6 சைக்கிள்ஸ்க்கு எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம், ஒரு சைக்கிளுக்கு 10/63. அப்போ 6 சைக்கிளுக்கு எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம், இதை வந்து சால்வ் பண்ணோன்னா 60/63 வரும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 டேபிளில் 20 21. இப்போ 20/21 வரும். இப்போ டேங்க் கெப்பாசிட்டி என்னது 1. இப்போ பேலன்ஸ் ஃபில் பண்ணதுக்கு எவ்வளோ இருக்கும், 1 - 20/21 போட்டோன்னா என்ன வரும் 1/21. இப்போ இவ்வளோதான் பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ண இருக்குது. இப்போ இவ்வளவும் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ 6 சைக்கிள்ஸ் முடிஞ்சுன்னா ஒய் பைப்பில் வந்து என்னது முடிஞ்சிருக்கும். அப்போ அடுத்து என்ன பைப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் பைப் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம எக்ஸுக்குள்ளதை வச்சு தான் இந்த பேலன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பைப்புக்கு என்ன டைம் தந்திருந்தாங்க 9 ஹவர்ஸ். என்னது 1/9 நம்ம வந்து எழுதுவோம். இப்போ இது எடுத்த டைம் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை நான் டீன்னு எடுத்திருக்கேன். இன்டூ 1/9 எவ்வளோ ஃபில் பண்ணணும் 1/21. இந்த 9 இந்த பக்கம் எடுக்கிறோம். அப்போ என்ன வரணும் 9/21. இப்போ இந்த ரெண்டே கேன்சல் பண்ணுறோம். 3 7 என்னது 3/7. இதுதான் ஆன்சர். அந்த 12 கூட இது ஜாயின் பண்ணிட்டா போதும். இப்போ டோட்டல் டைம் என்னது, ஆல்ரெடி ஒரு 12 ஹவர்ஸ் இருந்துச்சு, இந்த 3/7 ஹவர்ஸ். இதுதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.